வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த கரூர் சம்மந்தமாக இலங்கை போயிருந்த அண்ணாமலை வந்து நேராக கரூர் வந்துட்டார். வந்து மக்களெல்லாம் அங்கே இந்த அட்மிட்டடு ஒரு 50க்கு மேலே அட்மிட்டடு, இப்போ 40 ஆயிடுச்சு இன்றைக்கி பலி. இது சம்மந்தமாக பார்த்து விசாரிச்சுட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அது மாஸ் கரெக்டாக சொல்கிறேன். நான் போனதே சனிக்கிழமை வேண்டான்னா அப்போ கூட்டத்தில் வருவாங்க. சனிக்கிழமையெல்லாம் வந்தால் வீக்கெண்டில் வருவாங்க, இடம் வைக்கணும். அது எங்கள் பாஜக கூட்டமாக இருந்தாலும் நெரிசலாக விரவாசமாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா டிவி மொபைலில் பார்த்துட்டு போங்க, எதுக்கு இது பண்ணுறீங்க. பட் இதில் நடந்ததில் அந்த பர்டிகுலர் அந்த கமிஷனரும் கலெக்டர் தான் பொறுப்பு. சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் அவளை ஏன் நயினார் நாயந்திரன் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஸ்டாலினே ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டார். ஏற்கனவே 61 பேர் இந்த இதில் சேர்த்தாங்க, அந்த கலாச்சாரம். இங்கே இந்த மாதிரி நடக்குது. எதுக்கு 7 மணி நேரம் பர்மிஷன் தராங்க? சாயந்தரம் 3 மணிலேயும் நைட்டு முடியும். டோர் சுருக்கி கொடுக்க வேண்டியதானே விஜய்க்கு. முதல்ல வீக்கெண்டில் வரவும் கூடாது, அவங்களும் கரெக்டாக கொடுக்கணும். அந்த இடம் சரியில்லைன்னா எதுக்கு ஒத்துக்கிறீங்க? முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதானே. இப்படி நிறையா கொடுக்குறாரு. எதுக்கு பம்மாத்து வேலை பண்ணுற ஸ்டாலின் அப்படின்னு இதில் இந்த மாதிரிலாம் போட்டு தாளிச்சிட்டாரு. அது பாஜக வந்தாலும் உங்களுக்கு முடியும்னா வாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இதில் பார்த்துக்குங்க, டிவி பேப்பரில் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, எது கூட்டத்தில் கூடுறீங்க, குழந்தைங்களுக்கு கூட பெண்கள்லாம் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டிட்டார். இதில் முக்கியமாக அந்த கலெக்டரும் அந்த கமிஷனர் தான் சொல்கிறார், சார்ஜ் சஸ்பெண்ட் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது. இதில் வந்து எந்த தலைவரும் கூட்டத்துக்கு யாரும் இறக்கணும் வர மாட்டாங்க, அதெல்லாம் ஓகே தான். இதில் வந்து பர்மிஷன் கொடுக்குறது இடம் தேர்வலாக இருக்குது. செருப்பு ஏன் வந்தது, ஏன் லைட் ஆஃப் பண்ணாங்க, இந்த மாதிரி போலீஸ் கேள்வி நிறையா கேட்டார். இதில் வந்து லோக்கல்லாம் எதுக்கு அவங்க பேச்சு கேட்குறாங்க, போலீஸ் தரப்புலையும் கலெக்டர் தரப்புலையும் அப்படின்னு லோக்கலில் உள்ள திமுக சொல்கிறாருன்னு தெரியல. அவங்க எப்பவுமே பெண் அரசியல் பண்ணி பழக்கம். அது நீட்டுக்கு வரா மாதிரி இதுலேயும் பெண் அரசியல் தான். அதில் வந்து எடுபடுமானா வேறு. ஏன்னா விஜய் வந்து இப்படி போயிட்டு இருந்தால் சரியாகாத, மைனாரிட்டி போயிடும், பெண் அரசியல் போட்டு வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 55 பேர் அட்மிட்டடு, 40 பேர் போயாச்சு. ஸோ அதுக்கு வந்து விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. எந்த விசாரணை கமிஷன் விசாரிக்க தான் முடியும். அவங்க ஒன்றும் அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுக்கலாம், வந்து அவங்கள வந்து உடனடியாக கைது பண்ணு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இந்த விசாரணை கமிஷன் எந்த விசாரணை கமிஷன் என்றைக்கு முடிஞ்சிருக்கு? சிட்டிங்கு விசாரணை கமிஷன் பண்ணாலே, அதாவது ரிட்டையர்டு ஜட்ஜி, இவங்க சிட்டிங் ஜட்ஜி பண்ணாலே 3 மாதம் மேலே ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க பத்திரிகையாளர். ஸோ இது வந்து என்ன பம்மாத்து வேலை பண்ணுறாரு அப்படிங்கிறது. இது வந்து உடனடியாக சிபிஐ கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த சிபிஐ உடனே கொடுத்துருவாங்களா? அவங்க விசாரித்தா தான் தெரியும். இது பூரா ஃபுட் பிரிண்ட் பூரா விஜய்யுடைய இது நிறுவனங்கள் எடுத்த ஃபோட்டோகிராஃபில் எல்லா ஃபுட் பிரிண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதில் வந்து லைட் ஆஃப் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக